தேங்க்யூ. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தட் டூ எனக்கு அதிகமாக ஃபேர் கூட அதிகமாக இருந்தது, ஃபீ கூட அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் இங்கே போட்டோ ஆட்க்கு அப்புறமா உடனே நான் ஆமா நீங்க உங்களுக்கு ரொம்ப எங்குவா பேசுனீங்க, நான் வந்துடுறேன். பிகாஸ் எனக்கு ஆன்லைனை விட எனக்கு ஆஃப்லைன் பக்கத்தில் 1-to-1 இருந்துட்டு I-to-I கான்டாக்ட் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் மோர் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வெறும் 5 சீட்ஸ் அது மட்டும் தான் இருக்கும், அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதனால தான் ஸோ ஓகே இதுக்கு வந்து பர்சனலாக 1-to-1 இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப பண்ண உடனே நீ ப்ளீஸ் எனக்கு மட்டும் வச்சிருக்கேன் சீட் புக் பண்ணி இன்னைக்கு கிளாஸோட அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பட் எல்லாத்தையோட ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சது நான் தான். முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா எந்த விஷயமும் கத்துக்காத வரைக்கும் தான் தூர தள்ளி இருந்து பார்க்கும்போது தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை பண்ணிட்டோம்னா இது ஒண்ணுமே இல்லப்பா, இதுதான் விஷயம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட், என்ன ஒரு ஹெசிடேட்டும் இல்லாம இது தப்பு இருந்தா கூட நோ அப்படி கிடையாது, இப்படி நீங்க இப்படி எடுங்க அப்படி எடுங்க, ரொம்ப ஸ்வீட்டா மெயின்டைனிங் த சேம் வால்யூம். ஐ மீன் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்க. ஒரு வாட்டி சொல்லிட்டு தேர்ட் பர்சன் செகண்ட் ஃபோர்த் பர்சனாக இருந்தாலும் சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சொல்ற மாதிரியே தான் எல்லாருக்கும் சொல்றீங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ். அது ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்வீட்டா மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க, டெம்பர்லாம் வெடிச்சிடும். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நிதானமா இருந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ.